மகரவிளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நாளை மாலை நடை திறக்கப்பட உள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நடப்பு மண்டல பூஜை சீசனை ஒட்டி கடந்த மாதம் 16ஆம் தேதி முதல் நேற்று முன்தினம் வரை நடை திறந்திருந்தது. மண்டல பூஜை சீசன் காலத்தில் 36,61,238 பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிலையில் மகரவிளக்கு பூஜையை முன்னிட்டு சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை நாளை மாலை 5 மணிக்கு மீண்டும் திறக்கப்படுகிறது. தந்திரி கண்டரேரு மகேஷ் மோகனரு முன்னிலையில் மேல்சாந்தி பிரசாந்த் நம்பூதிரி நடையை திறந்து வைத்து தீபாராதனை நடத்தவுள்ளார். அதைத் தொடர்ந்து புதன்கிழமை முதல் அதிகாலை 3 மணிக்கு நடை திறக்கப்பட்டு வழக்கமான பூஜைகள் நடைபெறவுள்ளன. அடுத்த மாதம் 14ஆம் தேதி மகரவிளக்கு பூஜை நடைபெறவுள்ளது. அன்றைய தினம் மாலை 6:25 மணிக்கு மேல் மகர ஜோதி தரிசனம் நடைபெறும். இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மகரவிளக்கு பூஜைக்கு பிறகு ஜனவரி 20ஆம் தேதி கோவில் நடை அடைக்கப்படும் என்றும் ஜனவரி 19ஆம் தேதி வரை மட்டும் பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. அதிமுக ஆட்சி அமைந்ததும் ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் வேலை நாள் 150 நாட்களாக உயர்த்தப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பரப்புரையை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் தொடங்கியுள்ளார். சென்னை சோழிங்கநல்லூர் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட தையூரில் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றிய அவர் 5% வாக்குறுதிகளை மட்டுமே திமுக அரசு நிறைவேற்றியுள்ளதாக கூறினார். மத்திய அரசாங்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாட்களாக உயர்த்தப்பட்டிருக்கின்றது. ஆனால் அதிமுக அரசு வந்த பிறகு 125 நாட்களை 150 உயர்த்தப்படும். கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கப்பட இருப்பதையும் அவர் விமர்சித்தார். மக்களுடைய செல்வாக்கு திமுக இழந்து விட்டது. இளைஞருடைய செல்வாக்கு திமுக இழந்து விட்டது. வேறு வழி இல்லாம இன்றைய தினம் 10 லட்சம் பேருக்கு லேப்டாப் கொடுப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. மக்களை ஏமாற்றி அவருடைய வாக்குகளை பெறுவதற்காக தந்திரமாக இன்றைக்கு முதலமைச்சர் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. சட்டப்பேரவை தேர்தலில் 210 இடங்களில் வெற்றி பெறுவோம் என்றும் இபிஎஸ் கூறினார். இந்த பரப்புரையில் பங்கேற்ற பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் 2026 வெற்றியை தொண்டர்களின் உற்சாகம் பறைசாற்றியதாக குறிப்பிட்டுள்ளார். தொகுதி பங்கீட்டுக்காகவோ ஆட்சி அதிகாரத்திற்காகவோ திமுகவுடன் கூட்டணி வைக்கவில்லை என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்தியா கூட்டணி வலுவாக இருப்பதாகவும் அதை எதிர்க்கட்சிகளால் சிதைக்க முடியாது எனவும் கூறினார். இன்னைக்கும் அடிச்சு சொல்றேன், எஃகு கோட்டை மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு காங்கிரஸ் பேருக்கும் வலிமையா இருக்கு கூட்டணி. இந்தியா கூட்டணி யாரும் சிதைக்கவும் முடியாது, யாரும் அசைத்து பார்க்க முடியாது. இது எதுக்கான கூட்டணி? வெறும் சீட் ஷேரிங், ஆட்சி அமைக்கிறது. எதுக்கு மட்டுமா கூட்டணி? இந்த தேசத்தின் மீது பற்றுள்ள கூட்டணி தான் இந்தியா கூட்டணி. இதனிடையே உதகையில் தேர்தல் பரப்புரையில் பேசிய தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் காங்கிரஸ் திமுக கூட்டணி கேள்விக்குறி என கூறினார். கூட்டணி இன்றைக்கு காங்கிரஸ் அவரோடு பேரம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சமூக வலைதளங்களில் அவர்களே போராடி கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக காங்கிரஸ் அவரோடு இருக்குமா என்று சொன்னால் அது கேள்விக்குறி. விடுதலை சிறுத்தைகள் அவரோடு இருக்குமா என்று சொன்னால் அது கேள்விக்குறி. கூட்டமாக நிற்பவருக்கு வாக்களித்தால் ஜெயித்து விடுவார் என மக்கள் நம்புவதாக நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். சௌராஷ்டிரா மக்களின் சார்பில் அரசியல் எழுச்சி மாநாடு மதுரையில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய சீமான், சௌராஷ்டிரா சமுதாயம் எவ்வாறு அரசியல் மாநாடு போடுகிறதோ அதே போன்று தமிழர்கள் தனித்தனியாக நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள் என்றார். கூட்டமா நிக்கிறவனுக்கு ஓட்டு போட்டா வென்றுவான்னு நினைக்கிறீங்க. கூட்டமா கூடி போய் திருடுனா சரின்னு நினைக்கிறீங்க. 10 பேர் சேர்ந்து கொலை பண்ணா சரி, ஒருத்தன் ஒரு பம்பை கொலை பண்ணா தான் கொலைன்னு நினைக்கிறீங்க. பிரச்சனையே இங்க அதான் வருது. புறக்கணிக்கப்பட்டாலும் நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து வளர்ந்து வருவதாக சீமான் கூறினார். இப்ப தேர்தலில் நாங்க போட்டியிடுறோம்ல, எங்களை போட்டியிலே வைக்க மாட்டான். நீங்க வேணா குறிச்சு வச்சுக்கிறீங்க, எங்களை சேர்க்க மாட்டான். அது மும்முனை போட்டி, அந்த முனை போட்டி, எங்களை மற்றும் பலர் மற்றவையில வைப்பான். நீங்க வேணா நான் சொல்லிட்டு போறேன், இந்த தேர்தலில் இப்ப 26 தேர்தலில் பாருங்க, மற்றவையில தான் நாங்க இருப்போம். இவன் 10 வருஷமா எங்களை மற்றவையிலே வச்சு இப்ப நாங்க வளர்ந்துகிட்டே தான் இருக்கோம். பதிவு செய்யப்பட்ட கட்சியாக இருந்த நாம் தமிழர் 35 லட்சம் வாக்குகளை பெற்று அங்கீகாரம் பெற்ற கட்சியாக மாறியுள்ளதாக சீமான் பெருமிதம் தெரிவித்தார். தமிழ்நாடு வழியாக இயக்கப்படக்கூடிய டாடா நகர் எர்ணாகுளம் அதிவிரைவு ரயில் ஆந்திர மாநிலம் அனகாப்பள்ளி அருகே தீப்பற்றி எரிந்த பதபதைக்கக்கூடிய காட்சிதான் இது. ஜார்க்கண்ட் மாநிலம் டாடா நகரில் புறப்பட்ட ரயில் கேரள மாநிலம் எர்ணாகுளம் நோக்கி சென்று கொண்டிருந்தது. நள்ளிரவு 1 மணி அளவில் ஆந்திர மாநிலம் அனகாப்பள்ளி மாவட்டம் இளமஞ்சிலி ரயில் நிலையத்திற்கு வந்தபோது ரயிலில்
B1 பெட்டியில் திடீரென்று தீப்பற்றி எரிந்தது. அந்த பெட்டியில் ஏற்பட்ட தீ அருகில் இருந்த M1 பெட்டிக்கும் பரவி கொழுந்துவிட்டு எரிந்தது. பயணிகளின் அலறல் சத்தம் கேட்டு லோகோ பைலட் ரயிலை நிறுத்தினார். இதையடுத்து பயணிகள் அவசரமாக உடைமைகளை கூட எடுக்காமல் ரயிலில் இருந்து இறங்கி உயிர் தப்பினர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை கட்டுப்படுத்தினர். இந்த தீ விபத்தில் விஜயவாடாவை சேர்ந்த 70 வயதான சந்திரசேகர் சுந்தரி என்ற பயணி பரிதாபமாக உயிரிழந்தார். தீ விபத்து காரணமாக விசாகப்பட்டினம் விஜயவாடா வழித்தடத்தில் ரயில் சேவை பாதிக்கப்பட்டது. கடனை வைத்து மாநிலங்களை மதிப்பிடுவது என்பது உடல் எடையை வைத்து உடற்தகுதியை தீர்மானிப்பது போன்றது என்று காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்திக்கு அக்கட்சி MP சசிகாந்த் செந்தில் கண்டனம் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சியின் தரவு பகுப்பாய்வு பிரிவின் தலைவரான பிரவீன் சக்கரவர்த்தி தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்ட பதிவில் அனைத்து மாநிலங்களையும் ஒப்பிடுகையில் தமிழ்நாடுதான் கடன் அதிகமாக வைத்திருப்பதாக குறிப்பிட்டிருந்தார். 2010ஆம் ஆண்டில் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் நிலுவைக் கடன் தமிழ்நாட்டை ஒப்பிடுகையில் அதிகமாக இருந்ததாகவும், ஆனால் தற்போது தமிழ்நாட்டின் கடன் உத்தரப்பிரதேசத்தை விட 2 மடங்கு அதிகம் என்றும் விமர்சித்திருந்தார். இந்த பதிவிற்கு பதிலளித்துள்ள அக்கட்சியைச் சேர்ந்த MP ஜோதிமணி, தமிழ்நாட்டின் கடன்கள் பள்ளிகள், மருத்துவமனைகள், பொது போக்குவரத்து உள்ளிட்டவற்றை வலுப்படுத்தும் நீண்டகால உட்கட்டமைப்பு முதலீடுகளை உருவாக்க பயன்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் நிதி பகிர்வில் தமிழ்நாடு மிக குறைவாகவே பெறுவதாகவும், உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள் அதிகம் பெறுவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். வளர்ச்சி விளைவுகள், வரி பங்களிப்பு, அதிகார பகிர்வு மற்றும் நிர்வாகத்தின் தரம் போன்றவற்றால் தமிழ்நாடு மிகவும் முன்னேறி இருப்பதாகவும் ஜோதிமணி பதிலளித்துள்ளார். இதேபோல பிரவீன் சக்கரவர்த்தியின் குற்றச்சாட்டுக்கு பதிலளித்துள்ள MP சசிகாந்த் செந்தில், முழுமையான கடனை வைத்து மாநிலங்களை மதிப்பிடுவது என்பது உடல் எடையை வைத்து உடற்தகுதியை தீர்மானிப்பது போன்றது என்று தெரிவித்துள்ளார். சென்னையில் மாநகர பேருந்து ஓட்டுநர்கள் பணியின் போது செல்போனில் பேசினால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநகர போக்குவரத்து கழகம் எச்சரித்துள்ளது. சென்னை மாநகரில் பேருந்து ஓட்டுநர்கள் செல்போனில் பேசிக்கொண்டே பேருந்தை இயக்கி வருவதாக தொடர் குற்றச்சாட்டுகள் எழுந்து வந்தன. இந்நிலையில் மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு உட்பட்ட பேருந்துகளை இயக்கும் ஓட்டுநர்கள் பயணத்தின் போது செல்போனில் பேசக்கூடாது என மாநகர போக்குவரத்து கழகம் எச்சரித்துள்ளது. இது தொடர்பாக கிளை மேலாளர்கள் உள்ளிட்டோருக்கு மாநகர போக்குவரத்து கழக இணை மேலாண் இயக்குநர் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். அதில் பேருந்து விபத்துகள் மற்றும் உயிரிழப்புகள் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளில் சில ஓட்டுநர்கள் செல்போனில் பேசிக்கொண்டே பேருந்தை இயக்கியது கண்டறியப்பட்டதாகவும், இது பேருந்துகளில் பொருத்தப்பட்டுள்ள CCTV கேமராக்களின் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓட்டுநர்கள் செல்போன் பயன்படுத்துவதால் கவனச்சிதறல் ஏற்பட்டு சாலை விபத்துகள் அதிகரிக்கும் அபாயம் இருப்பதால் இனி பணி நேரத்தில் செல்போன் பயன்படுத்துவதற்கு முற்றிலும் தடை விதிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பணியின் போது செல்போனை நடத்துனரிடம் கொடுத்து வைக்கவும், பணி முடிந்த பிறகே செல்போனை பயன்படுத்தவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த உத்தரவை மீறும் ஓட்டுநர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், செல்போனை பயன்படுத்தாமல் பாதுகாப்பாக வாகனம் இயக்குவது குறித்த பயிற்சி மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் என்றும் மாநகர போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் சாலையில் கிடந்த 1 சவரன் தங்கச்சங்கிலியை ஒப்படைத்த பள்ளி மாணவர்களுக்கு காவலர்கள் பாராட்டுகள் தெரிவித்துள்ளனர். பஜார் பகுதியில் உள்ள டியூஷன் சென்டருக்கு 12ஆம் வகுப்பு பயிலும் சிவமுருகன், செல்வம் ஆகியோர் சென்றனர். அப்போது சாலையில் கிடந்த தங்கச்சீனை எடுத்து டியூஷன் ஆசிரியர்களிடம் வழங்கினர். அவர்களின் அறிவுறுத்தல்படி அதனை பரமக்குடி நகர் காவல் நிலையத்தில் மாணவர்கள் கொடுத்தனர். ஏற்கனவே அந்த செயினை தொலைத்த ஆனந்த் என்பவர் புகார் அளித்திருந்த நிலையில் அவரிடம் செயின் ஒப்படைக்கப்பட்டது. மாணவர்களுக்கு சார்பு ஆய்வாளர் பொன்னாடை போர்த்தி பாராட்டினார். மனைவி தற்கொலைக்கு பிறகு மாமனார் வீட்டில் இருந்து வந்த அழுத்தத்தால் சுமார் 1000 கிலோமீட்டர் சென்று ஹோட்டலில் பெங்களூருவைச் சேர்ந்த தொழிலதிபர் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆன்லைன் டெலிவரி சேவை ஒன்றின் உரிமையாளரான சூரஜ் சிவண்ணாவுக்கும் கனவி என்பவருக்கும் கடந்த அக்டோபர் மாதம் திருமணம் நடந்தது. கனவி திடீரென தற்கொலை செய்து கொண்ட நிலையில் வரதட்சணை கொடுமை என மாமனார் வீட்டில் சூரஜுக்கு அழுத்தம் தரப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் குடும்பத்துடன் நாக்பூருக்கு தப்பிச் சென்ற சூரஜ் ஹோட்டல் அறையில் சடலமாக மீட்கப்பட்டார். மத்திய பிரதேசத்தில் தாம் பாலியல் வன்கொடுமை செய்த பெண்ணின் வீட்டிற்கே சென்று தன்னை ஒன்றும் செய்ய முடியாது என பாஜக நிர்வாகி அசோக் சிங் மிரட்டிய வீடியோ கண்டனத்துக்கு உள்ளாகியுள்ளது. சட்னாவைச் சேர்ந்த பெண்ணை அவரது வீட்டிற்கே சென்று கத்தி முனையில் பாஜக நிர்வாகி அசோக் பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து காவல்துறையிடம் புகார் தந்த நிலையில் பாதிக்கப்பட்ட பெண்ணை நேரே சென்று அசோக் மிரட்டிய வீடியோ வெளியாகியுள்ளது. விஜயின் ஜனநாயகன் பட இசை வெளியீட்டு விழாவில் பங்கேற்ற திரைப்பிரபலங்களின் புகைப்படம் இணையத்தில் கவனம் பெற்றுள்ளது. மலேசியாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இயக்குநர்கள் நெல்சன், லோகேஷ் கனகராஜ், அட்லி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர். அவர்களுடனும் ஜனநாயகன் பட இயக்குநர் H. வினோத், நடிகை பூஜா ஹெக்டே ஆகியோருடனும் எடுத்த புகைப்படத்தை நடிகர் நரேன் பகிர்ந்துள்ளார். உலக புகழ்பெற்ற மலேசியா பத்துமலை முருகன் கோயிலில் ஜனநாயகன் பட வெற்றிக்காக இயக்குநர் H. வினோத் வழிபாடு நடத்தினார். விஜயின் ஜனநாயகன் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா மலேசியாவில் நடைபெற்ற நிலையில் அதன் தொடர்ச்சியாக பத்துமலை முருகன் கோயிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதில் இயக்குநர் H. வினோத் நேரில் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தார்.
நைஜீரியாவில் மிகவும் புகழ்பெற்ற ஈயோ திருவிழா 8 ஆண்டுகளுக்கு பிறகு களை கட்டியது. லாகோஸ் நகரின் புதிய ஓபாவின் முடிசூட்டு விழா மற்றும் முக்கிய தலைவர்களின் மறைவு உள்ளிட்டவற்றை நினைவு கூறும் வருடாந்திர நிகழ்வுதான் ஈயோ திருவிழா. இதில் முகங்களை மூடியபடி பாரம்பரிய உடையில் ஏராளமானோர் ஊர்வலம் வந்தனர். இந்த திருவிழாவை ஆயிரக்கணக்கானோர் கண்டு ரசித்தனர். Very close to what it is.